வீட்டுக்குள்ளேயே சரச்சந்திராவை கொலை பண்ணுறதுக்கு யாரோ உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அது தெரிஞ்சதும் அபூர்வா வேற, இதுக்கு தான் நான் ஹாஸ்பிட்டலே வச்சிருக்கணும்னு சொன்னேன். ஏம்மா ஹீரோயின், நீ தான் பெரிய இவ மாதிரி கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்ன, இப்போ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு பேசுகிறாங்க. சொல்லிட்டு நிற்காம உடனே ஏசிபி நயனிக்கு ஃபோன் பண்ணி, யாரோ எங்கள் மாமாவை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க மேடம், வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஷாக்கான நயனி உடனே கிளம்பி வராங்க. பூமிக்கிட்ட விசாரிக்கிறாங்க. பூமி சொல்கிறாங்க, இங்கே தான் இருந்தோம் மேடம், எப்படி நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலே இதே மாதிரி நடந்துச்சு மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னு நயனி கேட்குறாங்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, கெஸ்ட் ஹவுஸில் ஏற்கனவே பாட்டிலில் குத்துனதுக்கே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலையே மேடம், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சுட்டே நயனி, சரி உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நடந்ததுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்க்க முடியும் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க பூமி. எப்படி அப்படின்னு நயனி கேட்குறாங்க. வீட்டில் கூட யாருக்கும் தெரியாது மேடம், நான் இங்கே சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அபூர்வாவுக்கு ஒரே ஷாக் ஆகுது. மற்ற எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. குட் ஜாப் அப்படின்னு நயனி சொல்லிட்டு ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. யாரோ ஆக்சிஜன் மாஸ்க்கை கலட்டுற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜில் கிளியராக ரெக்கார்ட் ஆகிருக்கு. மருதாணி சித்தியை ஒரே ஷாக்காக பார்க்குறாங்க. வெளியில் போயிருக்கிற செர்ரி அப்போ தான் கரெக்டாக உள்ளே வராரு. அவரும் என்னன்னு புரியாமல் பார்த்துட்டே இருக்காரு. அந்த மாஸ்க் கலட்டுற ஆள் கையில் போட்டிருக்கிற க்ளவுஸ் எங்கோ பார்த்த மாதிரியே இருக்குது மீராவுக்கு. அந்த இதை பார்த்துட்டு, இது எங்கள் வீட்டு க்ளவுஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக கிருஷ்ணா உள்ளே என்ட்ராரு. கிருஷ்ணாவையும் கிராஸ் கொஸ்டின் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏசிபி நயனி. அபூர்வா வீட்டில் மீராவை கீழே விழ வைக்கிறாங்க. பூமி மீராவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அபூர்வா மருதாணி சித்திக்கிட்ட சொல்கிறாங்க, மீரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப வந்துடுவா, அவளை கூட்டிகிட்டு போகிற பூமி செத்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கிற வழியில் அவங்க காரை பிளாக் பண்ணி கடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க அபூர்வா. அடிபட்டதுனால மீராவை டிரைவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறாரு. அதே டைமில் ககன் ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நக்ஷத்ரா பெரிய கிரிமினல் பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க. நக்ஷத்ராவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வர்றாங்க. கேவலமான பிளான்லாம் பண்ணிவிட்டு அவரை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவர் ஸ்டடியாக இருக்கார். நக்ஷத்ராவை அசிங்கமாக திட்டுறாரு கோவத்தில். அவர் கோவமாக திட்டினதில் உண்மையை உளறிடுறாங்க நக்ஷத்ரா. உங்கள் பூமி நாளைக்கெல்லாம் இருக்க மாட்டா அப்படின்னு. அவர் உடனே நக்ஷத்ராவை காரில் ஏற்றிட்டு அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நான் பூமியை ஒன்றும் கடத்தலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்து அதை அபூர்வாக்கு அனுப்பிடுறாரு. டென்ஷன் நான் அபூர்வா, சரி நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி எஸ்கேப் ஆகி ஒரு கோல்டு ஸ்டோரேஜ்குள்ளே போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் அபூர்வா நக்ஷத்ராவுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நக்ஷத்ரா உடனே அது இதுன்னு சமாளிக்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு தெரியும் நீ ககன் கூட தான் இருக்கன்னு. ககனுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு, மரியாதையை நீ அங்கேருந்து வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அபூர்வா ஃபோன் பண்ணனால அலர்ட்டான நக்ஷத்ரா என்ன பண்ணுறாங்க, பூமியும் ககனையும் அந்த கோல்டு ஸ்டோரேஜுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு வெளில போயிடுறாங்க. 2 பேரும் உள்ளே மாட்டிக்கிறாங்க. ஒரு வழியாக ககன் எஸ்கேப் ஆகி வெளியில் கூப்பிட்டு வந்துடுறாரு அவங்கள. காலையில் விடியும் போது ப்ரெஸ் வெளியில் நிற்கிறாங்க. திடீர்னு வீடியோவோட வராங்க. 2 பேரையும் மோசமான கேள்வி கேட்குறாங்க. ககனுக்கு ரொம்ப கோவமாயிடுது. மேடம், ஒரு பொண்ணாக இருந்துட்டு இவ்வளோ கேவலமாக கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு திட்டுறாரு. அவங்க கேட்ட கேள்வியில் எரிச்சலாகி போய் பூமியும் ககனும் அங்கேருந்து வந்துடுறாங்க. காரில் போயிட்டுருக்கும்போது பூமி ஒரே அழுக. அப்பாவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ககன். அடுத்து என்ன நடக்க போகுது? இதை வச்சு பூமியை பிளாக்மெயில் பண்ணி சரச்சந்திரா கூட சேர விடாம ஆக்கிடுவாங்களா அபூர்வா? பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.